ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன். அவர் உங்களுடைய சரீர சுகத்தை குறித்து மாத்திரம் அல்ல, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய சமுதாய வாழ்க்கை, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு, எல்லாவற்றை குறித்தும் அக்கறை உள்ள ஒரு தேவன். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கரிசனை உள்ள தேவன். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய ஆத்மா வாழ்கிறதை போலதான் நம்ம வாழ்ந்து ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருந்தாதான் மற்ற காரியத்துல எல்லாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். என் மகனே, என் மகளே, கை தளர்ந்து போச்சுதா, முழங்கால் பலவீனப்பட்டு போச்சுதா, பலப்படுத்தணும். கைகளை தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். இது எதை குறிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது மோசே என்ற தேவ மனிதருடைய ஊழியத்துல நடந்த சம்பவத்தை பார்க்க முடியும். அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்றாங்க. ஆண்டு சொல்றார், மோசே இந்த மலை மேல ஏறி உன் கைகளை உயர்த்தி கொண்டிரு, நீ கைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் வரைக்கும் வெற்றி உண்டாகும். அப்ப மோசே கரங்களை உயர்த்துவது என்பது தேவனை நோக்கி கரம் உயர்த்தி ஜெபம் செய்வது. பேதுரு சொல்லி இருக்கிற புருஷர்களே, உங்களுடைய கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுக்கு முன்பாக அவருடைய கரம் உயர்த்தி ஜெபம் செய்வது, அது ஐ சரண்டர் மை செல்ஃப், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். அப்போ அந்த கை, மோசேனுடைய கை தளர்ந்து போன போது கை அப்படியே இறங்க ஆரம்பித்தது. அப்பொழுது இவங்க தோல்வியை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது ஆரோன், ஊர் என்று சொல்லக்கூடிய 2 தேவ மனிதர்கள் மோசேனுடைய கரம் தளர்ந்து விடாதபடி தாங்கி பிடித்தார்கள். அப்போ தளர்ந்த கைகள் திடப்படுத்தப்படணும். அது ஜெபம். உங்க வாழ்க்கையில ஜெபத்துல தளர்ந்து போயிட்டீங்கல்ல, அது திடப்படுத்தப்படணும். 2வது, தள்ளாடுகிற முழங்கால்கள். முழங்கால்கள் எதை குறிக்கிறது? ஜெபம். முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். இயேசுவே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இல்ல? பவுல், பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். எலியா முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். இந்த முழங்கால் போடுற பழக்கமே நீ கிறிஸ்தவ மக்கள் மத்தியில குறைந்து கொண்டு வருகிறாரு. எல்லாமே நின்று கொண்டே ஆராதனை, நின்று கொண்டே ஜெபம் என்கிற பழக்கம் பெருகிவிட்டாரு. அதுவும் தப்பு கிடையாது. அதே சமயத்துல முழங்காலை நிற்கிற பழக்கமும் இருக்க வேண்டும். முழங்கால் என்பது ஜெபத்தை குறிக்கும். அப்போ தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்தப்படணும், தளர்ந்த கைகள் திடப்படுத்தப்படணுமானா உங்களுடைய ஜெப வாழ்க்கை சரியாக்கப்படணும் அப்படின்னு ஆண்டு சொல்றார்.